ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். வேயற்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டுச்சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயப்புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. திருப்பாவைகளை ராமாயண காவியத்தோட நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். இன்றைய பாசுரமும் நாளைய 29வது பாசுரமும் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பரமாத்மா கிட்ட சரணாகதி அனுஷ்டிக்கும் முக்கியமான பாசுரங்கள். எம்பெருமானே, நாங்கள்லாம் நோன்பெல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னுட்டா ராமன்ட்டு ஆண்டாள். நோன்பை நேற்றுக்கு தான் இந்த கருவிலாம் வேணும் நோன்பு பண்ண போகிறோன்னு கேட்டால் இன்றைக்கி நோன்பை முடிச்சுட்டேங்கிறே. என்ன நோன்புன்னா என்ன? பகவானுக்கு பல்லாண்டு பாடுவது. நீராட பொதுமீர்னு ஆரம்பித்தா நீராட்டமும் முடிஞ்சு போயிடுத்துட்டா. நீராட்டம்னா என்ன? பகவானுடைய குணங்களில் நீராடுவது. அதனால் நாங்கள் நோன்பெல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னா சரி, நான் தான் கருவிகளில் உபகரணங்கள்லாம் கொடுத்துட்டேன், நேற்றுக்கு ஆபரணங்கள்லாம் கேட்டேள், எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, இன்னும் ஏன் எல்லோரும் நின்றுட்டே இருக்கேள் அப்படின்னு கேட்டான் ராமன். எல்லாம் கொடுத்துட்டேன், ஆனால் இன்னும் ஏன் நிற்கிறேன்னா இன்னும் ஏதாவது ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறீங்களோ எங்கிட்டேருந்து அப்படின்னு கேட்டார் பகவான். ஆமாம், பெருசாக ஒன்று எதிர்பார்க்குறோம். என்னதுன்னா பறையை தந்தருளணும் அப்படின்னு கேட்டான். பறையினா பகவானோட கூடி இருந்து அவனுக்கே கைங்கரியம் பண்ணுவது பறை. அதுக்கு உங்களுக்கு தகுதி வேணும். என்ன தகுதி இருக்குது உங்ககிட்ட நான் பறையை கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்டான் பகவான். ஒரு தகுதியும் இல்லைங்கிற தகுதி தான் எங்ககிட்ட இருக்குது. ஆனால் ஆசை மட்டும் எங்களுக்கெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் அந்த ஆசையே தகுதியாக வச்சுண்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சரணாகதி பண்ணுறா இன்றைய நாள் பாசுரத்தில். நாமும் அந்த பாசுரத்தை அனுசந்தித்து பகவானை சரணாகதி பண்ணுவோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இந்த பகவான் கேட்குறார், உங்களுக்கு பறை தானே வேணும், சரி உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் சொல்லுங்கோ, என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லுங்கோ. அதுலேருந்து ஏதாவது ஒரு புண்ணியங்கிறது இருந்ததுன்னா நானே தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு அந்த பறையை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் பகவான். சரின்னு தங்களுடைய ரொட்டீனை சொல்ல ஆரம்பிக்கிறான். கறவைகள் பின் சென்று அப்படின்னு சொன்னான். நாங்கள்லாம் காலம்புற டெய்லி கண்ணா கறவை மாடு ராமா கறவை மாடுகளுக்கு பின்னாடி போவோம் அப்படின்னா. ஓ, பசுக்கள் பின்னாடியே போவேளா? அது பெரிய புண்ணிய காரியமாச்சே. ஆயப்யோ கோ ரஜஸ்நானம்னு பசுமாட்டோட தூளி பட்டாலே ஸ்நானம் பண்ணதுக்கு சமம். இவைகளோட பாதம் பட்டாலே சமஸ்த ஐஸ்வர்யமும் சித்திக்கும். அதனால தான் கிரகப்பிரவேசம் பண்ணுற வாரத்துலலாம் முதல்ல பசுமாட்டை தான் உள்ளே விடுவா, எல்லா ஐஸ்வர்யமும் அவளுக்கு சித்திக்கும் அப்படின்னு. அதனால ரொம்ப நல்ல விஷயமாச்சே அப்படின்னு நான் பகவான். ராமாயணத்தில் முன்னால் ஒருத்தர் போகிறார், அவருக்கு பின்னாடி தொடர்ந்து ஒருத்தர் வரார். இதில் யார் சிறந்தவருங்கிறத வால்மீகி ஒரு காட்சியாக அழகாக வர்ணிச்சுட்டார். விஸ்வாமித்திரர் முன்னாடி போகிறார், அவர் பின்னாடி ராமலக்ஷ்மணால் போகிறா. முனிவருக்கோ கோபம் தணியலை, வேகமாக 3 மைல் தூரம் போயிட்டார், திரும்பியே பார்க்கல ராமலக்ஷ்மணால். ஒரு தடவை கூட திரும்பி பார்க்காம ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிட்டே இருக்க. இந்த குழந்தைகளும் வேக வேகமாக அவர் பின்னாடி நடக்கிறது. இப்படி திரும்பி கூட பார்க்காம போகிறவர் பின்னாடி போகிறதால என்ன பிரயோஜனம்? அவரோ திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறார், பின்னாடி போனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ராமனை அனுப்ப முதல்ல தசரதர் சக்கரவர்த்திக்கு மனம் இல்லை, ஒத்துக்கலை அவர். அந்த கோபம் முனிவருக்கு.
அது மட்டும் இல்லை, பெருமாளை மட்டும்தான் இவர் கேட்டார். ஆனால் ஆசையாக அவனை அனுபவிக்கணும்னு. ஆனால் கூடவே ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு கூடவே லக்ஷ்மணரும் வந்துட்டாரே. அதனால அந்த கோபம் முனிவருக்கு. அதனால பேசாமல் போயின்னு இருக்க. திடீர்னு பின்னால் வர ராஜகுமாரர்களுக்கு தோணித்தான், பாவம் குழந்தைகள் பசிக்குமே, பாவம்னு தோணித்து. உடனே ராமா அப்படின்னாராம். இந்த மாற்றத்தை வால்மீகி எப்படி சொல்கிறார்? ராமேதி மதுராம் வாணிம் அப்படின்னு சுட்டி காட்டுறார். ராமான்னு முனிவர் அழைச்சதும் ராமபிரான் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பசுக்கள் பின்னால் கண்ணன் போனது போல முனிவர் பின்னால் பெருமாளும் இளைய பெருமாளும் போகிறார்கள். காட்டுக்கு வர பெருமாளுக்கு பசி தாகம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணுமேங்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்? பல அதிபலாங்கிற மந்திரங்களை உபதேசம் பண்ணினாராம். ஏன்னா அவள் ஒன்றும் சாப்பிடலை, இவர் பல அதிபலாங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டார். அந்த மந்திரத்தை சொன்னாலே அவளுக்கு பசி தாகம்லாம் அடங்கி போயிடும். முனிவர் பின்னாடி ராமர் போன மாதிரி அயோத்தி மக்களும் என்ன பண்ணினா, ராமர் காட்டுக்கு போகிற போது பின்னாடியே ஆசையோடு அத்தனை பேரும் வந்தார்கள். தே லக்ஷ்மண இவ க்ஷிப்ரம் சபத்னாயாக சகபாந்தவாக கச்சந்த அனுகச்சாமோ ஏன கச்சதி ராகவாக. ராகவன் பின்னாடி லக்ஷ்மணன் போன மாதிரி அயோத்தியில் உள்ளவா ஆசையாக பின்னாடி வந்தா. ஒரு ராஜா பின்னாடி போகிறது தர்மம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அவள்லாம் வந்தா. இவா மாதிரி நீங்களும் அழகா பசுமாடு பின்னாடி போகிறோம் அப்படிங்கிறே, அதுவே புண்ணியம் அப்படின்னான் பகவான். பசுவை கொன்னா பகவானுக்கு, ராமனுக்கும் பிடிக்காது கிருஷ்ணனுக்கும் பிடிக்காது, ரெண்டு பேரும் கோவிந்தர். அதனால அவள் ரெண்டு பேருக்கும் பசுவை கொன்னாலே பிடிக்காது. பசுவை கொன்னா மகா பாபம் வேற. அதனால ஒரு ரிஷி காட்டில் தன்னுடைய குடிசைக்கு பக்கத்தில் மரம் இருந்தது. அந்த இடத்துல வெளியில் உட்காந்து தபஸ் பண்ணின்னு இருக்கார். அப்படி பண்ணின்னு இருக்கிற போது வேகமாக ஒரு மாடு வேகமாக வந்தது, பசுமாடு. இவருடைய குடிசைக்குள்ளே நுழைஞ்சுடுத்து. இவர் பார்த்துட்டே இருந்தார். பின்னாடியே அந்த மாட்டை துரத்திண்டு இந்த மாட்டை கொல்லணும்னு அருவாளை தூக்கிண்டு பின்னாடியே ஒருத்தன் வரான். வந்த உடனே இந்த பசுமாடு எங்கே போச்சு, இங்கேயும் அங்கேயும் தேடுறான். இதுவோ குடிசைக்குள்ளே போயிடுது. தேடிட்டு இவர்கிட்ட வந்து கேட்குறான், ஒரு பசுமாடு இங்கே போச்சா, நீங்கள் பார்த்தேடா அப்படின்னு கேட்டான். ஆமாம் போச்சுன்னா மாட்டை வெட்டிடுவான், அது பாபம். அந்த பாபம் இவருக்கும் வந்துடும். சரி போகலை அப்படின்னு சொன்னால் பொய் சொன்னதாயிடும். இவர் சத்தியம் தவறாதவர், என்ன பண்ணுறதுன்னு புரியல. அழகாக சமாளித்தார். அந்த சமயத்தில் கண் பார்க்கும் ஆனால் பேசாது, வாய் பேசும் ஆனால் பார்க்காது அப்படின்னு சொன்னார். எனக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல, அவனுக்கும் புரியல. சரி இது ஏதோ ஒரு பைத்தியம் போல இருக்குது, ஏதோ சொல்லின்னு இருக்குன்னு சொல்லிட்டு அருவாளை தூக்கிட்டு அவன் வந்த வேகத்தில் ஓடி போயிட்டான். வேறு எங்கேயோ போயிடுத்து போல இருக்குன்னு. கண்ணால் பார்த்தேன் ஆனால் பேச முடியாத நிலை அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஞானம் அவனுக்கு இல்லை. அதனால் அவன் போயிட்டான், பசுவை காப்பாற்றிட்ட. அதனால் பசுவை கொன்னா பாபம் கோவிந்தனுக்கு வருங்கிறதுக்காக பசுவை காப்பாற்றிட்டார். பெண்கள்லாம் ஆகா நீங்கள்லாம் பசு பின்னாடி போகிறேங்கிறே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேள் அப்படின்னு சொன்ன உடனே பெண்கள்லாம் சிரிச்சுட்டே சொல்கிறாளாம், எம்பெருமானே நாங்கள் ஒன்று சொன்னால் நீர் ஒன்று புரிஞ்சுக்கிறீரே அப்படின்னா. நாங்கள்லாம் எதெல்லாம் பால் கொடுக்குமோ அதுகள் பின்னாடி போவோம். ஆடு, எருமை மாடு, இது என்ன வேறு எதெல்லாம் பால் கொடுக்குமோ அது ஒட்டகமும் பால் கொடுக்குமே, அதுகள் பின்னாடிலாம் நாங்கள் போயிட்டே இருப்போம். அதனால் நாங்கள் பசுமாட்டு பின்னாடி போனோன்னே சொல்லலை அப்படின்னு. ஆட்டு பின்னாடி நாங்கள் போவோம். ஆட்டு தூளி பட்டால் என்னாகும் அப்படின்னாக்க ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆட்டு தூளி படக்கூடாது. ஒரு சத் பிராமணர், ஆச்சார அனுஷ்டானம் உடையவர், தன்னோட பூணூல்கள் எல்லாம், ஏன்னா அவ்வளவு மந்திரம் ஜபிச்சிருக்கார், அந்த பூணூல் எல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கார். அதை கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்து,
இதுக்கு சமமாக எனக்கு தங்கம் கொடுங்கோ, என்னோடய பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். ராஜா பார்த்தா இதுக்கு எவ்வளவு ஆயிட போகிறது தங்கம், ஒரு 10 கிராம் தங்கம் வருமா, சரி அப்படின்னு அதுக்கு சமமாக கொடுங்கோன்னுட்டார். அதனால ஒரு தராசு தட்டில் அந்த பூணலெல்லாம் வச்சுட்டு தராசு தட்டில் ஒரு 10 கிராம் தங்கத்தை வச்சார். அது சமமாகலை. சரி, உள்ளேருந்து கொஞ்சம் கஜானாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிற, அது சமமே ஆக மாட்டேங்குது. அவ்வளவு பவித்திரமானது அந்த பூணூல்லாம். ராஜா பார்த்தார். உடனே சொன்னார் அந்த பிராமணர்கிட்ட, இன்றைக்கி போயிட்டு நீங்கள் நாளைக்கு வாங்கோ, உங்கள் ஊருக்கு போக வேண்டாம், இங்கேயே என்னோடய அரண்மனையிலேயே நீங்கள் தங்கிக்கோங்கோ அப்படின்னுட்டார். சரின்னு அரண்மனையில் போய் தங்கிட்டார். காவல்காரனை கூப்பிட்டு சொன்னார், நாளைக்கு அவர் வரப்போது ஆட்டு கொட்டடையிலேருந்து ஆட்டெல்லாம் திறந்து விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். நான் அடுத்த நாள் காலம்பரை வந்தார் அந்த பிராமணர். ஆடெல்லாம் சுற்றி வந்துட்டுருக்கு. வந்து இங்கே வந்து அந்த பூணூலை வச்ச 10 ரூபாய் காசு கூட பொறலை. அந்த பூணூல் என்ன ஆயிடுத்து, எல்லா பவித்திரமும் போயிடுத்து ஆட்டு தூளி பட்டதுனால. அதை விட டெய்லி இவர் காலம்பரை வெளியில் வாசப்படி இறங்குற போது ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு தான் இறங்குவாராம். இன்றைக்கி நாளைக்கு எத்தனை ரூபாய் கிடைக்குமோ தெரியலையே, அந்த டென்ஷன்லேயே அந்த மந்திரத்தை சொல்லாமையே வந்துட்டார் அவர். அதனால் அந்த இதுக்கு அத்தனை இது கிடைக்கல அவருக்கு. அதனால் ஆட்டு தூளி பட்டால் பவித்திரம் போயிடும், ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதெல்லாம் புண்ணியம் அப்படின்னு நீர் கருதுவேளோ, நாங்கள் எதெல்லாம் பால் கொடுக்குமோ அது பின்னாடி போவோம் அப்படின்னா, சரி போனா போயிட்டு போகிறது, உங்களோட அடுத்த ரொட்டீனை சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார். கானம் சேர்ந்து உண்போம் அப்படின்னு சொன்னான். அடாடா, காட்டுக்கு போவேளா, காட்டுக்கு போகிறதே புண்ணியமாச்சே. நைமிஷாரண்யம், அகோபிலம் இதெல்லாம் காடு தான், இதெல்லாம் திவ்ய தேசங்கள். அங்கே ரிஷிகள்லாம் நிறைய பேர் இருப்பாளே, அவளை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பேளே அப்படின்னு கேட்டார். பகவானே, திரும்ப திரும்ப நீ தப்பாகவே புரிஞ்சுக்கிறீர். அங்கே போய் நாங்கள்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். சில சமயத்தில் அந்த மாட்டுக்கு மீந்து போனதெல்லாமல் உட்காந்து அதுகளோடு உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னான். ராமபிரான் சீத்தையை மீட்டுண்டு லங்கையிலேருந்து திரும்பி வரார். பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு வரார். அங்கே எல்லாரோடையும் உட்காந்து விருந்து சாப்பிட்டாராம். யாரோட? வாதமாமகன், மர்க்கடம், விலங்கு, மற்றோர் ஜாதி என்று ஒழிந்திலை உகந்து அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார். எம்பெருமான் அங்கே சுக்ரீவாதி வானரர்கள், விபீஷணாதி ராட்சசர்கள் எல்லாரோடையும் உட்காந்து உகந்து சாப்பிட்டான், விருந்து சாப்பிட்டான் அப்படிங்கிறார் அவர். அந்த சமயம் ஹனுமன் லேட்டாக வந்துட்டார். அங்கே இடமே இல்லை உட்கார்றதுக்கு பந்தியில். ராமபிரான் பார்த்தார். ஹனுமன்னே, வாரம் வாரம் என்கிட்ட வந்து உட்காரும், என் பக்கத்தில் உட்காரும் அப்படின்னு. பக்கத்தில் இங்கே சீதா பிராட்டி உட்காண்டிருக்கா, அதுக்கு பக்கத்தில் லக்ஷ்மணர் உட்காண்டிருக்கார். அதனால வாரம் வாரம் இங்கே எனக்கு இலைக்கு முன்னாடி வந்து உட்காருங்க, இடம் இல்லை, இலைக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கோங்க, என்னோட சாப்பிடணும் அப்படின்னு அழைக்கிறார். பெருமாளோட சாப்பிட்றதா? அவருடைய இலையிலேயே அவர் சங்கோச்சப்படுறார் ஹனுமன். அப்போது பிராட்டி நினச்சிக்கிறா, 10 மாதமாக நான் இவரை பிரிஞ்சு இருந்தேன், என்ன இலைக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லலை அப்படின்னு பிராட்டி நினச்சிக்கிறா. லக்ஷ்மணர் நினச்சிக்கிறார், 14 வருஷம் அண்ணாக்கு நான் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருந்தேன், என்னை வந்து லக்ஷ்மணா என் இலைக்கு முன்னாடி உட்காருன்னு சொல்லலை, ஹனுமனை கூப்பிட்டு உட்காருன்னு சொல்கிறாரே அப்படின்னு அவள்லாம் நினச்சிக்கிறான். ஹனுமன்னு சும்மா வாரும் அப்படிங்கிறார். கைமாறென்று கோதில் வாய்மையினோடும் உடன் உண்பன் நான். இதுதான் கைமாறு, உன்னோட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். உன்னோட சாப்பிட எனக்கு பாக்கியம் வேணும்டா, ஏன்னா நீ பரம பாகவதனாச்சே அப்படிங்கிறார் பெருமாள். ஒரே இலையிலையா அப்படின்னு கேட்குறார் ஹனுமன். ஓ, ஒரே இலையில் சாப்பிட மாட்டியோ நீ அப்படின்னர். தன்னுடைய நகத்தினால அந்த இலையில் ஒரு கோடு போட்டேன். கோடு போட்ட உடனே அதுதான் என்ன ஆயிடுத்து, நரம்பாக ஆயிடுத்து இன்னைக்கு. சரின்னு அந்த முன்னாடி இலைகளுக்கெல்லாம் நரம்பே கிடையாதான், இவர் கோடு போட்டோன்னே தான் அந்த நரம்பே வந்து தான். அந்த நரம்புக்கு மேல் பக்கம் காய் கனிகள் எல்லாத்தையும் வச்சா. ஏன்னா குரங்குகள் அதை தானே சாப்பிடும். நரம்புக்கு கீழ்ப்பகுதியில் மனுஷன் சாப்பிட்ற சாதம் பருப்பு எல்லாத்தையும் வச்சாலும். இது ராமர் பண்ணின ஏற்பாடு. அதை தான் நம்மளாம் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம். பாருங்கோ, இலையில போடுற போது எந்த இடத்துல என்ன போடுவான்னு பாருங்கோ.
அப்போது இப்படி இது இப்படி காட்டில் பரத்வாஜர் ஆசிரமத்தில் எல்லாரோடையும் சேர்ந்து விருந்து சாப்பிட்டார் ராமர். அது மாதிரி இவா சொல்கிற, நாங்கள்லாம் மாட்டோடு உட்காந்து விருந்து சாப்பிடுவோம், எங்களுக்கெல்லாம் ரிஷிகளை பார்க்கணும், இதெல்லாம் ஒன்றும் தெரியாது எங்களுக்கு அப்படிங்கிறான். உடனே எம்பெருமான் கேட்குறார், பரவாயில்ல, வனத்தில் உட்காந்து சாப்பிடுவோங்கிறே, வனதேவதைகளுக்கு அட்லீஸ்ட் நைவேத்தியம் பண்ணிட்டு காமிச்சுட்டு சாப்பிட்டேடா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் நாங்கள் பண்ணலை, அந்த நியமங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு விட்டான். சரி, கர்மயோகமே இல்லை, பசுமாட்டோட பின்னாடி போனேங்கிறேள், காட்டில் போய் சாப்பிட்டேங்கிறேள், ஒரு கர்மயோகமும் இல்லை. அப்படி பண்ணுற போது அந்த பகவானை நினைக்கவே இல்லை, கர்மயோகமே இல்லை. சரி, காட்டில் ரிஷிகள் யாரையாவது பார்த்துருப்பேளே, அவளோட உபன்யாசங்கள்லாம் கேட்டேளா, அவளை சேவிச்சேளா, நமஸ்காரம் பண்ணேளா அப்படின்னு கேட்டார். இல்லையேப்பா, நாங்கள்லாம் யார், அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்க்குலம் அப்படின்னா. அவளெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், அவள் ஏதோ உபன்யாசம் பண்ணுவா, அதெல்லாம் எங்கள் அறிவுக்கு எட்டவே எட்டாது அப்படின்னார்கள். சரி, உங்களுக்கு தான் அதெல்லாம் இல்லை, அறிவு ஒன்றாவது ஆய்க்குலம். உங்கள் முன்னோர்களாவது கதை புராணம் எல்லாம் கேட்டிருப்பாளே, அந்த புண்ணியத்துக்கு நான் மார்க் போட்டு சேர்த்துக்கிறேன் அப்படின்னார். அதனால தான் நாமெல்லாம் கேட்கணும். அப்போ நம்மளோட புண்ணியங்கள்லாம் யாருக்கு போகணும், நம்ம குழந்தைகளுக்கு போகும், பகவான் சேர்த்துப்பான். அதனால சொல்கிறேன், உங்கள் முன்னோர்களாவது ஏதாவது பண்ணியிருக்காளா, அந்த புண்ணியத்தை அதை சொல்லுங்கோ, அந்த புண்ணியத்துக்கு நான் மார்க் போட்டு உங்களை நான் என்னோட சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் கேட்ட பறைய தரேன் அப்படின்னா. அப்போ சொல்கிறா, எங்கள் குலமே ஆய்க்குலம் அப்படிங்கிறா. நாங்களாவது அட்லீஸ்ட் ஒன்று முன்னாடி நின்றுட்டு ஏதோ உன்னோட நாமாவை ராமா ராமா ராமான்னு சொல்லின்னு இருக்கோம், அவளுக்கு அது கூட தெரியாது அப்படின்னு விட்டா. சாரி, உங்களுக்கு ஞானமும் இல்லை, நான் என்ன பண்ணுறது, கர்மயோகமும் இல்லை, ஞான யோகமும் இல்லை, என்னால் உங்களுக்கு பறையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டான். எம்பெருமானே, ஞானமே இல்லைன்னு எங்களை நீர் கடாட்சிக்காமல் இருக்கக்கூடாது. எங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்கிறா. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னா. பகவானே, எங்களுக்கு புண்ணியம் இல்லைன்னு எங்களை நீ விட்டுட முடியாது, விட்டுட்டு நீ போயிடக்கூடாது. புண்ணியம்னா என்ன அப்படின்னா, பூர்ணமதக பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. பூர்ணனான எம்பெருமானை பெறுவதுதான் புண்ணியம். அதனால தான் ஆண்டாள் சொல்கிறா, புண்ணியம் யாமுடையோம், உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னா. அறிவில்லாத எங்களுக்கு, பள்ளத்தில் இருக்கிற எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே ராமோ விக்கிரகவான் தர்மகன்னு நீர் இங்கே அவதாரம் பண்ணியிருக்கீர், அதுதான் நாங்கள் செஞ்ச புண்ணியம் அப்படின்னா ஆண்டாள். இத்தகைய பூர்ணனான புண்ணியன் அயோத்தியில் வாழும் அத்தனை பேரையும் என்ன பண்ணினான், தான் வைகுண்டம் போகிறபோது கூடவே அழைச்சிண்டு போனான்னு ஆழ்வார் எடுக்கிறார். கற்பார் ரமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே அப்படிங்கிறார் ஆழ்வார். நான் பிறந்த ஊரில் தான் இவாள்லாம் பிறந்திருக்கான்னு புல் எறும்புலேருந்து அத்தனை பேர்களையும் நல்ல கதியை கொடுத்து நீ அருள் பண்ணினாயே, நீ கிருபை பண்ணினியே, அந்த மாதிரி நீ அவதாரம் பண்ண ஊரில் தான் நாங்கள்லாமும் இருக்கோம். நாங்கள்லாமும் இருக்குமா இவ்வளோ ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆனால் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே அயோத்திமா நகரமாக இவ பாவிச்சுண்டுட்டாளாம். அதனால நாங்களும் உன்னோட தான் கூட பிறந்திருக்கோம். அயோத்தியில் வாழும் அண்ட சராசரங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி இப்போ நீ எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா நீர் யார், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படின்னு அழைக்கிறார். குப்பையில் ஒரு மாணிக்கம் இருக்குது, மாணிக்கத்தினுடைய மதிப்பு என்றைக்குமே குறையாது, அது குப்பையில் இருந்தாலும். குப்பை தான். அதே சமயத்தில் குப்பையோட மதிப்பு உயருமோ, உயராது. அறிவொன்றும் இல்லாத எங்களுக்கு குப்பை மாதிரி குறை தான் எங்களுக்கு. ஆனால் நீர் இங்கே பிறந்ததுனால உமக்கு குறை வருமா, குறையே வராது. அந்த வைகுண்டபதி நாராயணனுக்கே குறை உண்டு, உமக்கு குறை கிடையாது. வைகுண்டபதி நாராயணனுக்கு குறை இருக்கா? என்ன குறை அப்படின்னா, அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, சாப்பிட்டையாடா குழந்தைன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க. நீ எப்போ பாரு காலை ஒரு காலை மடித்து வச்சுட்டு ஒரு காலை நீட்டி வச்சுட்டு
உட்காண்டிருப்பா. சதா பஷ்யந்தி சூரையாகான்னு நித்திய சூரிகள்லாம் முக்தாத்மாக்கள்லாம் என்ன பண்ணுவா, அவரையே சேவிச்சுண்டு அவரையே பார்த்துட்டு இருப்பா. பசிக்கிறதாப்பா, கால் வலிக்கிறதாப்பா, படுத்துக்கோ, சாப்பிடவா, தாகமாக இருக்கா அப்படி கேட்குறதுக்கு ஒரு ஆள் கிடையாதுங்க. ஏன்னா அப்பா அம்மாலாம் இல்லை அவருக்கு. நாராயணனுக்கே அப்பா அம்மா கிடையாது. ஆனால் உனக்கு இங்கே கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிறதுக்கு அப்பா தசரத சக்கரவர்த்தி இருக்கார். பாசத்தை பொழியறதுக்கு கௌசல்யா, கைகேயி, சுமித்திரேன்னு 3 மாதாக்கள்லாம் இருக்கா. அதனால நீ குறை ஒன்றும் இல்லாதவர் அப்படின்னா. அப்போ இங்கே வந்து அவதாரம் பண்ணிட்டு தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்ச அப்படின்னு 11,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார் ராமச்சந்திரமூர்த்தி. ஒரு நாளைக்கு சீதா பிராட்டி கேட்குறா, கண்ணீரும் கம்பலையமாக நான் அசோகவனத்தில் இருந்தேன். அப்போது தூதுவனா ஹனுமன் வந்தார். மங்களமான செய்தியை வந்து சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சதயோக விஸ்தீர்ணமான இந்த சமுதிரத்தை நீர் எப்படி தாண்டி வந்தீர்? மற்ற வானங்கள்லாம் எப்படி வரும்? நீர் வந்துவிட்டீரே, மற்றவாள்லாம் எப்படி வருவா? என்னை வந்து அழைச்சிட்டு போவான்னு சொல்கிறேளே அப்படின்னு கேட்ட உடனே ஹனுமன் சொன்னாராம், எங்கள் ஊரில் நான் தான் குட்டி குரங்கு, நான் சாமானிய குரங்கு, நானே வந்துட்டேன். மற்றவாள்லாம் பலம் உள்ளவா, அவளால் வர முடியும் அப்படின்னாராம். சாமானியப்பட்டவாளை தான் என்றைக்குமே தூது அனுப்புவாளாம். அதனால தான் ராமர் என்னை அனுப்பினர் அப்படின்னு நான் சாமானியன் அப்படின்னு சொல்லிக்கிறார் சீதா பிராட்டிக்கிட்ட ஹனுமன். நகி பிருஷ்டக பிரகிருஷ்டக பிரஷ்யந்தே பிரேஷ்யன் தேஹி இதரே ஜனாக அப்படின்னு தன்னை சொல்லிண்டார். ஆமாம் ஆமாம் சீதே, உன்னை கண்டேன்னு வந்து என்கிட்ட சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னார் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போது ஒன்று பண்ணுங்கோ, ஹனுமன் மாதிரி நீங்களும் யாருக்காவது தூது போங்கோ அப்படின்னாலாம் சீதா பிராட்டி. சரி சீதே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் தூது போகிறதுக்கு அப்படின்னு அயோத்தி வீட்டு ஒவ்வொருத்தர் வீட்டு கதவையாக தட்டி தட்டி ஒவ்வொருத்தர்கிட்டையும் தட்டினோடனே எல்லாரும் சக்கரவர்த்தி திருமகனா வாங்கோ வாங்கோ வாரும் வாரும் அப்படின்னு அழைச்சி உட்காத்தி வச்சா, ஒன்றுமில்லை உங்கள் கிரகத்தில் யாருக்காவது நான் மெசஞ்சராக போகணுன்னா போகிறேனே அப்படின்னாராம். என்னது இது, நீங்களோ நாட்டுக்கே ராஜா, உங்களை தூதராக நாங்கள் அனுப்புவோமா? நீங்கள் இப்படி கேட்கலாமா? எங்களை அபராதிக ஆக்கலாமா நீங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கை கூப்பி அனுப்பிட்டேன். வருத்தமாக திரும்பி வந்த ராஜாலாம் மிஸ்ஃபிட் தூது போகிறதுக்குன்னு பிராட்டிக்கிட்ட சொன்னார். ஆனால் மனசுக்குள்ளே அந்த குறை இருந்துகிட்டே இருந்துதான். நம்ம தூது போகிறதுக்கு கூட மிஸ்ஃபிட் ஆயிட்டமே அப்படின்னு, ராஜாவாக இருந்தும் நமக்கு அந்த தகுதி இல்லையே அப்படின்னு குறை இருந்துதான். அந்த குறைய கிருஷ்ண அவதாரத்தில் பாண்டவ தூதனாக போய் அதை போக்கின்றாராம். கஷ்டப்பட்டு அயோத்தியிலேருந்து நான் நடந்து லங்கை வரை போனேன், சீத்தையை மீட்டேன். ஆனால் இந்த வால்மீகி என்ன சொல்லிட்டார், ராமாயண காவியத்தை சிறை இருந்தவள் ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டாரே. அதனால் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணாராம். இது அடுத்த குறை. அதனால் கிருஷ்ண அவதாரத்தில் சிறையிலேயே இவர் பிறந்துட்டார். இப்போ ஒன்றும் அவர் எழுத முடியாதே, அதனால் எனக்கு தான் ஏற்றம்னு அங்கே பிறந்துட்டார். இப்படி குறைகளே இல்லாமல் இருந்த 2 குறைகளையும் போக்கின்ற நீர் யாருப்பா? குறையே இல்லாத கோவிந்தா அப்படின்னு அழைக்கிறார். கோ அப்படின்னா இந்த பாசுரத்தில் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் கோவிந்தனுக்கு வெவ்வேறு நிறைய அர்த்தங்கள் இருக்குது கோவிந்தனுக்கு. இங்கே கோ அப்படின்னா அஸ்திர சஸ்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். விஸ்வாமித்திரர் அஸ்திர சஸ்திரங்களை ராமார்ப்பணம் பண்ணினர். விஸ்வாமித்திரர்கிட்டேருந்து எல்லா அஸ்திர சஸ்திரங்களையும் ராமன் பெற்றதுனால ராமனுக்கு கோவிந்தன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனால் இந்த பாசுரத்தில் இந்த கோவிந்தனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டாள் சொல்கிறா, பக்தானாம் கஹா ஸ்துதி கிரக விந்ததி லபத இதிஹி அப்படிங்கிறான். அதாவது பக்தருடைய நாம சங்கீர்த்தனத்தை பெறுபவன் அப்படின்னு அர்த்தம். இவா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறா, அதை பெற்றுக்கிறான் அவன், அதனால அவன் கோவிந்தன். நாங்கள் திருப்பாவைங்கிற பிரபந்தத்தை பாடி உன்னை உகப்பிக்கிறோம், அதனால நீ கோவிந்தன்னு அழைச்சா ஆண்டாள். இவள் அழைச்சதை கேட்டு சந்தோஷப்பட்டான் எம்பெருமான். அதுக்கப்புறம் சொல்கிற ஒரு உயிர் நாடியான விஷயத்தை இந்த திருப்பாவையில் ஆண்டாள் வச்சிருக்கா. என்ன விஷயம் அது அப்படின்னா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு வச்சா. உமக்கும் எங்களுக்கும் அனாதியான உறவு, அனந்தமான உறவு, 9 விதமான உறவு உனக்கும் எங்களுக்கும், அதை யாராலையும் ஒழிக்க முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னா. என்ன உறவு? ஏற்கனவே நம்ம 9வது பாசுரத்துலேயும் பார்த்துருக்கோம். பிதாச்ச ரக்ஷசக
ரட்சக சேஷி பர்த்தா நேயக சுவாமி கதி ஆதாரக போக்தா இப்படின்னு 9 விதமான உறவு அவனுக்கும் நமக்கும். அது நீங்காத உறவு, பிரிக்க முடியாத உறவு. ஆழ்வாராக சொல்லிட்டார், நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. இது ஏதோ ஒரு படத்தோட டைட்டில் மாதிரி பாட்டு மாதிரி இருக்கேன்னா, பாட்டே ஆழ்வாரோட பாசுரங்கள்லேருந்து தான் எடுத்து பாடியிருக்கா. அதனால் நீ இல்லாமல் நானும் இல்லைப்பா, நான் இல்லாமல் நீயும் இருக்க முடியாது அப்படின்ட்டார் அவர். இத்தனை உறவுகளையும் கேட்டுட்ட எம்பெருமான் பதிலே சொல்லலை. ஏன்னு யோசனை பண்ணி பார்த்தார்கள். இத்தனை பாசுரங்களாக நம்ம சின்ன சின்ன பெயர்களை இட்டு அவனை அழைச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிண்டா. அது என்ன சின்ன சின்ன பெயர்கள்? முதல்ல நாராயணா அப்படின்னா, அடுத்ததாக பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் 3வது பாசுரம், பர்பநாபன் 4வது பாசுரம், மாயன் வடமதுரை மைந்தன் யமுனை துறைவன் தாமோதரன் 5 பாசுரம், 6வதுல வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த பித்து, நாராயணமூர்த்தி கேசவன், தேவாதி தேவன், மாமாயன், மாதவன், வைகுந்தன், நம்மால், முகில் வண்ணன், மனத்துக்கு இனியான், பங்கைய கண்ணன், மணிவண்ணன், உம்பர்கோமான், மலர் மார்பன், விமலன், ஆற்றப்படைத்தான், பெரியாய், சுடர், பூவை பூவண்ணா, நெடுமால், மாலே மணிவண்ணா, ஆலின் இலையாய், பந்தார் விரலி, தடக்கையன், இப்படி 26 பாசுரங்களாக வெவ்வேறு நாமங்களை இட்டு அன்புனால அழைச்சிட்டோம்ப்பா. அது கூட சொல்கிற அன்புனால அழைச்சிட்டோம் அப்படின்னு. எங்கள் அப்பா பெரியாழ்வார் கூட சொல்லியிருக்க, நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பெயரை வைக்காதீங்கோ அப்படிங்கிறார். நம்பி அப்படின்னு கூப்பிடுவா அப்படிலாம். ஆனால் கிருஷ்ணன் அழகாக பேர் வைங்கோ, நரசிம்மன்னு பேர் வைங்கோ, அப்படி பேரையும் வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா கிச்சு நச்சு அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவா. அப்படியும் கூப்பிடாதீங்கோ. ஏன் இப்படி கூப்பிடுறேன்னு கேட்டால், அன்புனால நாங்கள்லாம் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி நாங்களும் அன்புனால உன்னை இத்தனை பெயர்களை சொல்லி அழைச்சிட்டோம்ப்பா. அவளை மாதிரி நாங்கள், ஆனால் திருநாமத்தை நாங்கள் சிதைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார்கள். உனக்கு பிடிச்ச கோவிந்தாங்கிற பேரை கூப்பிடாமல் நாங்கள் விட்டுட்டோம். அதனால் எம்பெருமானே, உமக்கு சீற்றமா, உனக்கு கோபமா? அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே அப்படிங்கிற. கோபப்படாத, கோவிந்தா அப்படிங்கிற பேர் தான் பெரிய பெயர்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறார். மற்ற பெயர்கள்லாம் சிறிய பெயர்கள் அப்படிங்கிறார். அது எப்படி தெரிஞ்சுட்டா அப்படின்னா, ராவணவதமாகி தேவர்கள் புஷ்ப வருஷம் பண்ணினான். அப்போது ராமரை ஒவ்வொரு தேவர்களும் சோஸ்திரம் பண்ணுறான். ஒவ்வொருத்தரும் சொல்கிறான், ரித ராமா வசுப்பூர்வம் வஸ்து நாம் ச பிரஜாபதிஹி பிரயாணாம் அபிலோகானாம் ஆதிகர்த்தா ஸ்வயம் பிரபு. இன்னொருத்தர் ருத்ராணாம் அஷ்டமோ ருத்ரக அப்படின்னர். இன்னொருத்தர் சாத்யானாமபி பஞ்சமகா அஸ்வினௌ சாபி கர்ணௌ தே சூரிய சந்திரமசௌ த்ரிஷௌ இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவரை புகழ்ந்து சொன்னாலாம். எப்படி? நீர்தான் ஜகத்துக்கெல்லாம் சுவாமி, நீர்தான் ஸ்வயம் பிரபு, நீதான் ருத்ரர்களுக்குள்ள 8வது ருத்ரன், நீதான் அஷ்ட வசுக்களில் முதல்வன், அஸ்வினி தேவர்கள் உன்னுடைய காதுகள், சூரிய சந்திரர்கள் உன்னுடைய கண்கள், நீதான் ஜெகதாதாரம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடினா, விதவிதமாக உன்னை சொல்லி கொண்டாடினா. இதெல்லாம் ராமபிரானுக்கு உகக்கலையாம். அப்படி சொன்ன போது ஆத்மானம் மனுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு, நான் ஒரு மனுஷன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அவர். இதுதான் அவருக்கு பெருமையாக இருந்துதான். என்னதான் ஜெகத் சுவாமியாக இருந்தாலும் சௌலபியத்தை காண்பிச்சு மனுஷர்களுக்காக அவதாரம் பண்ணாரே, அதைத்தான் அவர் பெருமையாக கருதினார். அதனால தேவர்கள் மாதிரி நாமும் நாராயணா பரமா அப்படிலாம் அழைச்சிட்டோமே, அதனால்தான் ராமன் கோபமாக இருக்கார்னு நினச்சி பக்தர்களோட நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு உகக்கும் கோவிந்தன். ஏன்னா கோவிந்தனுக்கு இந்த பாசுரத்தில் சொன்னேன், நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு உகப்பவன் அர்த்தம். அப்பேற்பட்ட கோவிந்தா அப்படின்னு அழைச்சி என்ன சொல்கிறா, இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு உயிர் நாடியான தத்துவம் என்ன, உமக்கும் எமக்கும் பிரிக்க முடியாத உறவு, அதை சொல்லி பூர்த்தி பண்ணிட்டா இந்த பாசுரத்தை ஆண்டாள். பட்டாபிஷேகமெல்லாம் முடிஞ்சுது. ராமர் முடிஞ்சு வந்துட்டுருக்க வரப்போது ஒரு வயசான காவல்காரன்
தசரதர் காலத்திலேருந்தே வேலை பார்த்தவன் எப்படி அழைச்சான்னா ராமபத்ரா அப்படின்னு அழைச்சுட்டான். உடனே அவன் பயந்து போயிட்டான். சக்கரவர்த்தியை போய் ராமபத்ரான்னு அழைச்சுட்டமேன்னு, சக்கரவர்த்தி என்னை மன்னிக்கணும் அப்படின்னா உடனே ராமர் அவர்கிட்ட சொல்கிறார், இப்படியே கூப்பிடுப்பா, என்னோடய அப்பா கூப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னாராம். ஒவ்வொருத்தரும் ராமரை எப்படி அழைப்பா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. ராமா அப்படின்னு ரிஷிகள்லாம் அழைப்பாளாம். ராமபத்ரா அப்படின்னு தசரதர் அழைப்பாராம். ராமச்சந்திரன் அப்படின்னு கூப்பிடுவாளாம் கௌசல்யாதேவி. வேதஸ் அப்படின்னு வரான் வசிஷ்டர். ரகுநாதன் அப்படின்னு அயோத்தி மக்கள்லாம் அழைப்பாளாம். நாதா அப்படின்னு அழைப்பாளாம் சீதா பிராட்டி. சீத்தையின் பதி அப்படின்னு மிதிலேல தேசத்தில் உள்ள பிரஜைகள்லாம் அழைப்பாளாம். ஏன்னா அவளுக்கு சீத்தையினுடைய பதின்னு தானே தெரியும். அப்போது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அழைப்பார்கள் ராமபிரான். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமக அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் ஒவ்வொருத்தரும் ராமனை எப்படி அழைச்சார்கள்னு சொல்கிறது. இத்தனை பேர்களில் ராமருக்கு பிடித்த பெயர் எது அப்படின்னாக்க தசரதர் அழைத்த ராமபத்ரன் அப்படிங்கிற பேர் தான் ரொம்ப பிடிச்சதான். எவ்வளவு சௌலபியம் பாருங்கோ அந்த ராமச்சந்திரமூர்த்தி. இதை தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம ஆண்டாள் எம்பெருமான கோவிந்தா அப்படின்னு இந்த பாசுரத்தில் அழைக்கிறார். சௌலபியத்தை தெரிஞ்சு வச்சுண்டு நாளை இவாளுக்கு கைங்கரியமாகிற பறையை கொடுக்க போகிறான் எம்பெருமான். அதை நாளை அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.